போபாலில் நடைபெற்ற பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான ஆரவள்ளி நிலப்பரப்பு வாகனங்கள் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. போபாலில் நடைபெற்ற ஆரவள்ளி நிலப்பரப்பு வாகனங்களுக்கான தேசிய அளவிலான போட்டியில் சென்னை OMR சாலை அருகே அமைந்துள்ள சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய மின்சார வாகனம் 4ஆம் இடமும் பெட்ரோல் வாகனம் 6ஆம் இடமும் பிடித்துள்ளது. மேலும் தமிழக அளவில் 2 வாகனங்களும் முதலிடம் பிடித்துள்ளதால் மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் 80க்கும் மேற்பட்ட அணிகள் போட்டியிட்ட நிலையில் சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த வாகனங்கள் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தும் வகையில் மிகவும் குறைந்த எடை உள்ளது என்றும் இதனை விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம் என்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கல்லூரி நிர்வாகத்தின் உதவியோடு 30 லட்சம் ரூபாயில் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனங்களை 58 மாணவர்கள் இணைந்து உருவாக்கியுள்ளனர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ATV பக்கி ரெடி பண்ணியிருக்கோம். எம்பஹா, ஈபஹா, ஹெச்பஹா 3 பக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது எம்பஹா ஐசி என்ஜின் சாதா பெட்ரோலில் ஓடும். அது இல்லாமல் ஹெச்பஹா ஹைட்ரஜன் அப்புறம் சிஎன்ஜியில் ஓடுற வண்டி, அப்புறம் ஈபஹா எலக்ட்ரிக்கல் வண்டி 3 வண்டி ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் 3 வண்டியும் எடுத்துக்கிட்டு காம்படிஷனுக்காக பஹான்ற காம்படிஷனுக்காக இண்டோர், போபால் அப்புறம் ஹைதராபாத் மூணு இடத்துக்கு போயிருக்கோம். 3 இடத்துலையும் நாங்கள் பிளேஸும் அதாவது ப்ரைஸும் வாங்கியிருக்கோம். ஈபாஹா ஏர் 3, அதாவது ஆல் இண்டியா ரேங்கிங் 3, அப்புறம் TN ரேங்கிங் 1 வந்திருக்கும். ஹெச்பாகா பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்கிங் 7, அப்புறம் தமிழ்நாடு ரேங்கிங் 1 வந்திருக்கும். எம்பாஹாவில் ஆல் இண்டியா ரேங்கிங் 4 அண்ட் தமிழ்நாடு ரேங்கிங் 1 வந்திருக்கும். இப்போ இந்த வண்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சைடில் ஒரு மிலிட்ரி பர்சன் பார்த்தீங்கன்னா 80 kg வெயிட் எல்லாம் அசால்ட்டாக அவங்க தூக்குவாங்க. நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம வண்டியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 150 kg தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு ஜீப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, டிஃபென்ஸில் யூஸ் பண்ணலாங்கிறது ரொம்ப ஒரு கரெக்டான வேலிடான பாயிண்ட். அதே மாதிரி இது செய்யறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா எங்க ஒரு வண்டிக்கு 7.5 lakhs கிட்ட மினிமமா ஆகும். அதாவது வெறும் ரோல் கேஜ் அந்த மாதிரியான இதர பாதங்களுக்கு மட்டும், அந்த சஸ்பென்ஷன் அந்த இன்ஜின்லாம் இல்லாம. ஸோ ஏதாவது ஒன்று டிஃபெக்ட் ஆனாலும், ஒரு டிஃபென்ஸ் சைடில் இருக்கையில ஏதாவது ஒன்று டிஃபெக்ட் ஆனாலும் அதை நீங்க ஈஸியா நம்ம சரி பண்ணி உடனே ஓட்டலாம். அதுதான் இதோட. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 டன் வெயிட் வரையும் நான் இழுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால இதை நம்ம நல்லா அக்ரிகல்ச்சர் சைடில் யூஸ் பண்ணலாம். ஹெவி லோடெல்லாம் இழுக்கும். ரொம்ப எவ்வளோ சேறு சகதியாக இருக்க இடத்தையும் கூட ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இயராக நாங்கள் சொன்ன மாதிரி வண்டி செஞ்சுட்ருக்கோம். லைக் சீனியர்ஸ் ஆகட்டும், ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எப்போ டவுட்னு சொல்லி தருவாங்க. ப்ளஸ் யூடியூப் வீடியோஸ் நிறைய கோர்சஸ்லாம் நாங்கள் இதுக்காகவே எடுத்து படித்தோம், எப்படி கற்றுக்கணும் வண்டி செய்கிறதுக்காக. நாங்கள் அடுத்த ஃபஸ்ட் இயர்ஸுக்குமே இப்போ டீமில் சேர்க்கணும்னா நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணணும், அந்த வண்டியை எவ்வளோ டைம் ஆச்சு, என்ன கற்றுக்கணும், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் இயர்ஸுக்கு.